அற்புதமான நேரத்தில் ஒரு மாமனிதருடைய 124வது பிறந்தநாள் பெருவிழாவில் நாம் எல்லோரும் கூட பங்கெடுத்து கொண்டிருக்கின்றோம். மிக முக்கியமாக தமிழகத்தில் எந்த பள்ளிக்கூடத்தினுடைய மாணவ செல்வங்களுக்கு காமராஜர் ஐயாவை பற்றி தெரிந்திருக்கிறதோ, ஆழமாக புரிந்திருக்கிறதோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் நிச்சயமாக நம்முடைய விவேகானந்தா வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி ஒரு ஆண்டும் கூட இந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக, கர்மவீரர் காமராஜர் ஐயாவுடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக தொடர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்கள். பெரிய பெரிய மனிதர்கள்லாம் இந்த மேடைக்கு வந்து காமராஜர் ஐயாவை பற்றி பேசியிருக்கின்றார்கள். ஐயா, நான் பெரிதும் மதிக்கக்கூடிய தமிழருவி மணியன் ஐயா அவர்கள் இங்கே வந்து பேசியிருக்கின்றார்கள். கர்மவீரர் காமராஜர் ஐயாவை மிக அருகில் இருந்து பார்த்தவர்கள் இங்கே வந்து பேசியிருக்கின்றார்கள். எனக்கு மேடையில் இருக்கும் பொழுது இந்த பள்ளியினுடைய செயலராக இருக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய ஐயா எக்ஸலன் ராமசாமி அவர்கள் என்று சொன்னார். ஐயா, தமிழருவி மணியன் அவர்கள் இங்கே வந்து காமராஜர் ஐயாவை பற்றி பேசிவிட்டு மாணவ செல்வங்களுக்கு சில கேள்விகளை கேட்டாங்க. அப்போ மாணவ செல்வங்கள் காமராஜர் ஐயாவை பற்றி எல்லா கேள்விக்குமே பதில் சொல்ல ஆரம்பித்த பிறகு தமிழருவி மணியன் ஐயாவே ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆயிட்டார். எப்படி என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறாங்களே. எனக்கு அருகில் மேடையில் இருக்கக்கூடிய இந்த பள்ளியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா வீனஸ் குமாரசாமி அவர்கள் இன்னொரு வார்த்தையை சொன்னாங்க. நம்ம பள்ளி மாணவங்கிட்ட நீங்கள் காமராஜர் ஐயாவை பற்றி என்ன கேள்வியை கேட்டாலும் பதில் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ட்ரெயின் ஆகிருக்கிறாங்க. காமராஜர் ஐயாவை பற்றி பேசி 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 எல்லா மாணவ செல்வங்களுக்கும் ஐயாவை பற்றி நன்றாக தெரியும் என்று சொன்னார்கள். எத்தனை பள்ளியில் இவ்வளவு தைரியமாக மாணவர்களை வைத்துக்கொண்டு காமராஜர் ஐயாவுடைய வாழ்க்கையை முழுவதுமாக இவர்கள் படித்திருக்கின்றார்கள் என்று எப்படி எவ்வளவு சொல்ல முடியுங்க. 1902ஆம் ஆண்டு பிறந்தவர் கர்மவீரர் ஐயா. இன்னைக்கு அவர் இருந்திருந்தால் 124 வயது அவருக்கு ஆகியிருக்கும். 1975 நம்மை விட்டு பிரிந்து இறைவனடி சேர்ந்திருக்கின்றார்கள். வாழ்ந்த வருடங்கள் பார்த்தீங்கன்னா 73 ஆண்டுகள் தமிழக மண்ணில் மக்களுக்காக வாழ்ந்த ஒரு மாமனிதர். 1902 பிறந்தார்னா அது வேறொரு காலம், வேறொரு யுகம். சுதந்திரத்திற்கான ஒரு பெரிய தாகம் இருந்துச்சு, ஒரு வேள்வி இருந்துச்சு. நிறைய நண்பர்களுக்கு தமிழகத்தில் தெரியாது, கர்மவீரர் காமராஜர் ஐயா நம்முடைய முதலமைச்சராக 9 ஆண்டு காலம் பதவி காலத்தில் இருந்தார். 1954 ஆரம்பித்து 1963 வரை. அது நம்ம எல்லோருக்குமே தெரியும். 9 ஆண்டு காலம் முதலமைச்சர். ஆனால் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், கர்மவீரர் காமராஜர் ஐயா தன்னுடைய 73 வயது வாழ்ந்ததில் 9 ஆண்டு காலம் சிறையிலும் இருந்தார். அது நிறைய பேருக்கு தெரியாது. 9 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த ஒரு மனிதர் தன் பிறந்த காலகட்டத்திலிருந்து இறக்கும் தருவாய் வரை 9 ஆண்டு காலம் வேறு வேறு காலகட்டத்தில் சிறையிலும் இருந்தார். 9 ஆண்டு காலம் சிறை, 9 ஆண்டு காலம் முதலமைச்சர். அப்படிப்பட்ட ஒரு மனிதர். மகாத்மா அண்ணல் காந்தியடிகள் அவர்களோடு நெருங்கிய ஒரு தொடர்பு. அந்த சுதந்திர போராட்டத்தின் போது பெரிய பெரிய மனிதர்கள்லாம் யார் இருந்தார்களோ அவர்களெல்லாம் அருகில் இருந்து பார்ப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு. அதையெல்லாம் பார்த்து பார்த்து தன்னை செப்பனிட்டு கொண்டார், செதுக்கி கொண்டார். ஒரு பெரிய மனிதராக எப்படி வர வேண்டும் என்பதற்கெல்லாம் ஆழமான இலக்கணத்தை அந்த 1920, 30, 40, 50 காலகட்டத்தில் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி தன்னை ஷேப்பப் பண்ணிக்கிறக்கு. அதனால தான் காமராஜர் ஐயா வாஸ் அ மேன் ஆஃப் ஹிஸ் டைம்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வோம். அந்த காலகட்டத்தில் அது போன்ற ஒரு மனிதர் நமக்கு தேவைப்பட்டார். எளிய குடும்பத்திலிருந்து, விருதுநகரிலிருந்து வந்து எந்த ஒரு பள்ளிக்கூடத்துக்கு சென்றிருந்தாலும் கூட ஒரு டிகிரி வாங்கலை, எந்த ஒரு பெரிய பள்ளிக்கூடத்திலும் படிக்கலை. ஆரம்பமே பள்ளிக்கூடத்துக்குள்ள மலைக்காக ஒதுங்கிய ஒரு பெருமை மட்டும்தான் காமராஜர் ஐயாவுக்கு இருக்கும். அதை தாண்டி அவருக்கு எந்த பெருமையும் கிடையாது. ஆனால் அவருடைய காலகட்டத்தில் கல்விக்காக தமிழகத்தில், இந்திய வரலாற்றில் ஒரு அரசியல் தலைவர், ஒரு முதலமைச்சர் கல்விக்காக ஒரு பெரிய அஸ்திவாரத்தை யார் போட்டதுன்னு கேட்டிங்கன்னா அது கர்மவீரர் காமராஜர் ஐயாவு தான். ஏன்னா அவர் ஆட்சிக்கு வந்து 1954 63 வரை நீங்கள் பாருங்கள் எத்தனை விஷயங்களை செய்திருக்கிறார்கள். ஏன்னா அது கல்வி வளர்ச்சி நாளாக இருப்பதனால உங்களுக்கு அதை சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசையாக இருக்கிறது. உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் கூட அதை மறுபடியும் ஞாபகப்படுத்த வேண்டியது என்னுடைய ஆசையாக இருக்கிறது. 6 வயதிலிருந்து 11 வயது. இன்னைக்கு நிறைய குழந்தைகள் மேடையின் மீது வந்து பரிசு வாங்கிட்டு போனீங்க, உட்கார்ந்துருக்கிறீங்க. 6 வயதிலிருந்து 11 வயதுக்குள்ள நீங்க எல்லாமே இருக்கிறீங்க. காமராஜர் ஐயா முதலமைச்சராக 1954 பதவிக்கு வந்த பொழுது தமிழகத்தில் 45% குழந்தைகள் மட்டும்தான் பள்ளிக்கு போனாங்க. 55% குழந்தைகள் இந்த வயசுல பள்ளிக்கு போகல. வீட்டு வேலை செய்யணும், காட்டு வேலை செய்யணும். அம்மா கூலி வேலைக்கு போனா அவங்களும் கூலி வேலைக்கு போகணும். ஊட்டி மாதிரி தேயிலை இடத்துக்கெல்லாம் போனீங்கன்னா அம்மா அந்த குழந்தைய மடியில் வச்சுக்கிட்டே தேயிலை பறிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தை மரத்துக்கு கீழே தூங்கிட்டு இருப்பாங்க. அது இன்னும் கூட ஆங்காங்க நம்ம பார்க்க முடியுது. ஆனால் காமராஜர் ஐயாவுடைய காலத்தில் 1954 வெறும் 45%, ஒன்லி 45% ஸ்கூலுக்கு போயிருந்தாங்க. அவர் ஆட்சி கட்டலிருந்து இறங்கும் பொழுது 1963
அதை 80% உயர்த்தி காட்டிய ஒரு பெருமை. யோசிச்சு பாருங்க, 45%லிருந்து 80%ற்கு கிட்டத்தட்ட 35% உயர்த்தி 80% விட்டுட்டு போனார். 1952 அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு 2 வருஷம் முன்னாடி தமிழகத்தில் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மொத்தமாக 3,33,000 பேர். அவ்வளவு பேர் தான் பள்ளிக்கூடத்தில் படிச்சாங்க. ஆனா காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி கட்டலிருந்து இறங்கும் தருவாயில 9,44,000 பேர். எந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கார் பாருங்க. அதாவது இன்னைக்கெல்லாம் எந்த முதலமைச்சருக்கும் எந்த ஒரு தலைவருக்கும் ஆணித்தரமாக நீங்க டேட்டா பேஸ்ட் எவிடன்ஸோடு சொல்ல முடியாது. காமராஜர் ஐயா வரும்போது இப்படி இருந்துச்சு, காமராஜர் ஐயா ஆட்சி கட்டலிருந்து போகும்போது எப்படி இருந்துச்சு. எதற்காக இதை நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னாங்க, இன்னைக்கு பல இடத்துல காமராஜர் ஐயாவை பத்தி எப்படி சொல்லுவாங்கன்னா, எளிய மனிதர். உண்மைதான், எளிய மனிதர் தான். நேர்மையான மனிதர். உண்மைதான், நேர்மையான மனிதர். படிக்காத ஒரு மேதை. உண்மைதான், படிக்காத ஒரு மேதை. ஆனா நிறைய இடத்துல காமராஜர் ஐயாவுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசுறது இல்லை. இன்னைக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா MBA படிச்சிருக்கணும், ஒரு பெரிய ஒரு மனிதராக இருக்கணும், அதிக பணம் செலவு செய்து பெரிய பெரிய கல்லூரியில் படித்திருக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எதையுமே படிக்காத ஒரு மனிதர் அட்மினிஸ்ட்ரேஷன்ல, ஆட்சி அதிகாரத்தில் ஒரு புரட்சி செய்திருந்தார் என்றால் அது கர்ம வீரர் காமராஜர் ஐயா தான். 3 லட்சத்திலிருந்து 9 லட்சத்திற்கு பள்ளிக்கூடத்துக்கு செல்லக்கூடிய மாணவர்களை உயர்த்தி காட்டியவர். அது மட்டும் இல்லைங்க, காமராஜர் ஐயா காலத்தில் தான் இன்னொரு பெரிய விஷயத்தை கொண்டு வந்தாங்க. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு குழந்தை போக வேண்டும் என்றால் 2-3 விஷயம் இருக்கணும். ஒன்று, ஏன்னா ஏற்கனவே ஐயா பேசும் பொழுது சொன்னாங்க, ஒரு முறை தன்னுடைய அம்பாசிடர் காரில் முதலமைச்சரான புதுசில் போகிறாங்க. அப்போ ரயில்வே கேட் போடப்பட்டிருக்கிறது. ரயில்வே கேட்டுக்காக அந்த கார் நிற்கிறது. அப்போ ஒரு பையன் தூரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற பையனை கூப்பிட்டு காமராஜர் ஐயா கேட்குறாரு, ஏன் தம்பி ஸ்கூலுக்கு போலியான்னு. அந்த சின்ன தம்பி பேசுகிறாரு, இல்லை ஸ்கூலுக்கு போலின்னு. ஏன் ஸ்கூலுக்கு போலின்னு? அதில் காமராஜர் ஐயாவுக்கு அந்த சின்ன தம்பி சொல்கிறாரு, ஐயா ஸ்கூலுக்கு போனால் சாப்பாடு யார் போடுவான். அப்படியே கோட்டைக்கு போகிறாரு, சென்னைக்கு போகிறாரு. தலைமைச் செயலாளர் சீஃப் செக்ரட்டரியை கூப்பிட்டு கேட்கிறார், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிக்கூடத்திற்கும் நாம மதிய உணவு கொடுக்க வேண்டும் என்றால் எவ்வளவு செலவாகும்? நீங்க நல்லா யோசிச்சுங்க. தமிழ்நாட்டினுடைய அன்றைய பட்ஜெட் என்பது 47 கோடி. ஐயா எனக்கு பேசுறதுக்கு முன்பு எக்ஸலான் ஐயா சொன்னாங்க 47 கோடி. இன்றைய பட்ஜெட் வந்து 4,67,000 கோடி. இன்றைய பட்ஜெட் என்பது 10,000 மடங்கு அதிகம். 10,000 மடங்கு. காமராஜர் ஐயாவுடைய முதல் ஆட்சியில் இருந்த பட்ஜெட்டுக்கும் தமிழ்நாட்டினுடைய மொத்த பட்ஜெட்டுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பட்ஜெட்டுக்கும் 10,000 மடங்கு இன்னைக்கு பட்ஜெட் அதிகம். நல்லா யோசிச்சுங்க. அந்த காலகட்டத்தில் ஒரு முதலமைச்சர் முடிவு செய்கிறாரு, நமக்கு இருக்கக்கூடிய வருமானமே குறைவு தான், நாடு சுதந்திரம் அடைந்து 5 ஆண்டுகள் தான் ஆகுது, இப்பதான் வளர ஆரம்பிக்கிறது, வருமானம் இல்லை, மக்கள் ஏழை மக்களாக இருக்கின்றார்கள், பட்டினிச்சாவு நடக்குது. அதுல எதை முதன்மைப்படுத்துறாரு பாருங்க. எத்தனையோ விஷயங்கள் ஒரு முதலமைச்சருடைய நாற்காலியில் எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் கூட அந்த முதலமைச்சர் முதன்மைப்படுத்தக்கூடிய விஷயம் என்னங்க? பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு மதிய உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறத முதன்மைப்படுத்துறார். அன்னைக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவில் ஒரு மாநிலத்தினுடைய அரசோ மத்திய அரசோ பள்ளிக்கூடத்துக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு காலை உணவோ மதிய உணவோ எங்கேயுமே கொடுக்கல. முதலாக அதை ஆரம்பித்தது கர்ம வீரர் காமராஜர் ஐயா. அப்ப தலைமைச் செயலாளர் சொல்றார், ஐயா நிதி இல்லை என்று. ஆரம்பிக்க வேண்டியது உங்களுடைய கடமை, நிதியை கொண்டு வருவது என்னுடைய பொறுப்புங்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அன்னைக்கு மதிய உணவை கொண்டு வந்து அதை ஒரு புரட்சியை பண்றார். அதன் பிறகு 2வது காமராஜர் ஐயா நினைக்கிறாரு, எல்லா குழந்தைகளும் பள்ளிக்கூடத்திற்கு வர வேண்டும் என்றால் அந்த குழந்தை வீட்டு பக்கத்துல பள்ளிக்கூடம் இருந்தா தான் வரணும். ஏன்னா அப்ப டிரான்ஸ்போர்ட் கிடையாதுங்க. இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, ஸ்கூல் பஸ் இருக்கு, அரசு பேருந்து இருக்கு, அப்பா அம்மாட்ட 2 வீலர் இருக்கு, ஏன் சில வீட்டில் கார் இருக்கு, கொண்டு வந்து விட்டுட்டு போறாங்க. அன்னைக்கு குழந்தைகள் நடக்கணும். 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்த எத்தனையோ குழந்தைகள் இன்னைக்கு பெரியவர்களாகி இந்த அரங்கத்தில் நிச்சயமாக அமர்ந்திருக்கின்றார்கள் என்பது நிச்சயமாக எனக்கு தெரியும். அன்னைக்கு காமராஜர் ஐயாவுடைய அடுத்த உத்தரவு, வீடிலிருந்து 3 மைல் தூரத்துல ஒரு நடுநிலை பள்ளி இருக்கணும். அந்த குழந்தை நடந்து போகணும்னா கூட 3 மைலுக்குள்ள நடந்து போய் ஒரு நடுநிலை பள்ளி, வீட்டிலிருந்து 5 மைல் தொலைவுக்குள்ள ஒரு உயர்நிலை பள்ளி 5 மைலுக்குள்ள இருக்கணும். இதையெல்லாம் கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவ்வளவு பிளான்டா கொண்டு வராரு. அதனாலதான் அவருடைய காலகட்டத்தில் 9 ஆண்டுகள்ல மொத்த பள்ளிக்கூடங்கள் எந்த அளவுக்கு உயர்த்தினார். 1954, 63 பார்த்தீங்கன்னா 18,000 பள்ளிக்கூடங்களை தமிழகத்தில் மொத்தமாக உயர்த்தினார் எக்ஸ்ட்ரா. அதுல 6,000 பள்ளிக்கூடங்கள் பூட்டி கிடந்த பள்ளிக்கூடங்களை திறந்தார், 12,000 பள்ளிக்கூடங்களை கட்டினார். மொத்தமாக 18,000 புதிய பள்ளிக்கூடங்களை 9 ஆண்டுகளை மக்களுக்கு கொடுத்தார்.
இன்னைக்கு தமிழ்நாடு இந்த அளவுக்கு இருக்கு. இன்னைக்கு குழந்தைகளுடைய பெற்றோர்கள் நிறைய பேர் படிச்சிருக்கிறாங்க, உங்களுடைய தாத்தா நிறைய பேர் படிச்சிருக்கிறாங்க, ஏன் மேடையில் இருப்பவங்க இந்த சேர்ல உட்கார்ந்துருக்கிறாங்க, இந்த மைக்கை வச்சு நான் உங்கள்கிட்ட பேசுறேன், அப்பா அம்மா எல்லாம் கௌரவமாக இந்த சமுதாயத்தில் வாழ்றாங்கன்னா எத்தனையோ மனிதர்கள் காரணமாக இருந்தாலும் அதில் முக்கியமான ஒரு மனிதர் கர்ம வீரர் காமராஜர் ஐயா. பள்ளிக்கூடத்தை திறந்தது மட்டுமல்ல, மதிய உணவு கொடுத்தது மட்டுமல்ல, வீட்டுக்கு பக்கத்திலேயே ஆரம்ப கல்வி உயர்கல்வியை பக்கத்திலே கொண்டு வந்தது மட்டுமல்ல, கல்லூரியை திறந்தார். அவருடைய கல்வி காலகட்டத்தில் 9 ஆண்டுகளில் 53 கல்லூரிகளிலிருந்து 63 கல்லூரிகளாக உயர்த்தினார். 39,000 மாணவர்கள் கல்லூரியில் படித்ததை அவர் ஆட்சியிலிருந்து இறங்கும் பொழுது 49,000 மாணவர்களாக மாற்றினார். ஸோ ஆரம்ப கல்வியாக இருக்கட்டும், உயர்கல்வியாக இருக்கட்டும், கல்லூரி கல்வியாக இருக்கட்டும், அனைத்துக்கும் ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்கள் உண்மையாலுமே தமிழகத்தில் கல்வி கண்ணை திறந்த ஒரு மாபெரும் ஒரு மனிதர். இன்னைக்கு நான் கோயம்புத்தூர் வீட்டிலிருந்து கிளம்பி இங்கே வர்ற வரைக்கும் ரோட்டில் எண்ணிக்கிட்டே வந்தேங்க, எத்தனை இடத்துல கர்ம வீரர் காமராஜர் ஐயாவினுடைய புகைப்படத்தை வைத்து மரியாதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பல்லடம் பேருந்து நிலையத்தில் 3 இடத்துல, கோயம்புத்தூரில் வெளியே வரும் பொழுது விமான நிலையம் பக்கத்தில், மொத்தமாக 11 இடத்தை கவுண்ட் பண்ணுங்க ஐயா. 11 இடம் தமிழகத்தில் இன்னைக்கு 11 இடம், கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டருக்குள்ள 11 இடத்துல வேறு வேறு அரசியல் கட்சிகள், பள்ளிக்கூடங்கள், சமுதாய அமைப்புகள் இன்னைக்கு 11 இடத்துல இந்த 60 கிலோமீட்டர்ல ஒரு மனிதனுக்கு மரியாதையை செலுத்தி 124 ஆண்டுகளுக்கு பிறகும் ஞாபகம் வைத்து மரியாதை செலுத்துறாங்கன்னா இது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. நிறைய அரசியல் கட்சிகள் இன்னைக்கு கர்ம வீரர் காமராஜர் ஐயாவை கொண்டாடுறாங்க, கொள்கை தலைவராக வைத்திருக்கின்றார்கள். நிறைய அரசியல் கட்சிகள் அவங்களை பின்பற்றாங்க, அது முக்கியம் கிடையாது. ஆனா ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆண்டும் தவறாம இந்த நாளை கல்வி நாளாக இதை கொண்டாடி எல்லோரையும் அழைத்து அவர்களுக்கான பேச்சு போட்டி, ஓவிய போட்டி நடத்தி எல்கேஜி படிக்கக்கூடிய குழந்தை காமராஜர் ஐயானா என்னன்னு தெரியலனா கூட அவங்க வீட்டில் அப்பா அம்மா சொல்லி கொடுத்து, இல்லை இப்படிதான் டிரா பண்ணணும்னு சொல்லி கொடுத்து, அல்லது பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியை சொல்லி கொடுக்கும் பொழுது அங்க காமராஜர் ஐயாவோ ஒரு எல்கேஜி குழந்தைக்கு நுழைக்கிறேன், ஒரு கியூரியாசிட்டியை கொண்டு வர்றேன். அது எந்த பள்ளிகளும் நான் பார்த்ததில்லை. இந்த பள்ளியில் எல்கேஜியில் ஆரம்பித்து 12ஆம் வகுப்பு வரை காமராஜர் ஐயா வேறு வேறு ரூபத்தில் போறார். ஒரு 12வது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனுக்கு ஒரு ரூபத்தில் போறார். ஆனால் எல்கேஜி குழந்தைக்கும் கூட ஒரு பிக்சரா, ஒரு பிக்டோரியலா, ஒரு எளிய மனிதரா, ஒரு சாதாரண ஒரு மனிதரா, ஒரு பிக்சரா எல்கேஜி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அதை தெரிவிக்கின்றேன். அதனால் நிச்சயமாக இந்த பள்ளிக்கூடத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதன் பிறகு காமராஜர் ஐயாவுடைய மதிய உணவு திட்டம் என்பது ஐநா சபையில், வேர்ல்டு பேங்க்கில் பல இடத்துல ஃபாலோ செய்ய ஆரம்பித்து அதை பல நாடு அரசுகள், ஆப்பிரிக்காவில், லாட்டின் அமெரிக்காவில், இந்தியாவில் பல இடத்துல அதை எடுத்து அதன் பிறகு புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் இன்னும் ஒரு படி அதை மேலே கொண்டு போய் இன்னைக்கு இந்தியாவே ஒரு முன்னோடி மாநிலமாக தமிழகத்தை பொறுத்தவரை மதிய உணவு, காலை உணவு 2 திட்டங்களும் கூட ஒரு முன்னோடி மாநிலமாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டும் இல்லை மாணவ சொந்த செல்வங்களே, படிக்காத ஒரு மனிதருக்கு நீங்க பொறுப்பு கொடுக்குறீங்க, அவர் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறீங்க, முதலமைச்சராக போய் உட்கார்றார். இன்னைக்கு மந்திரி சபை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா சராசரியாக 33லிருந்து 38 பேர் வரைக்கும் வச்சுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு ரூல் இருக்கு, எவ்வளவு பேர் நீங்க மந்திரி சபையில் இடம் பெறலாம், 15% இடம் பெறலாம். 234 பேர் இருக்கிறோம், அதில் 15% கணக்கு போட்டிங்கன்னா 35 பேர், 36 பேர் மேக்சிமம் மந்திரிகளாக இருக்கலாம். காமராஜர் ஐயா முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது அவருடைய மொத்த மந்திரிகள் 8 பேர், அவரோட சேர்ந்து, அவர் இல்லாமல் 7 பேர், மொத்தம் 8 பேர் தான். அன்னைக்கெல்லாம் கோயிலுக்குள்ள சில சமுதாயங்கள் செல்ல முடியாது, பட்டியலினத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் கோயிலுக்குள்ள செல்ல முடியாது என்று சொல்லும் பொழுது அதை சத்தம் போடாம செயல்ல பட்டியலினத்தை சார்ந்த திரு பரமேஸ்வரன் அவர்களை இந்து அறநிலைத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று புரட்சி செஞ்சார். சத்தமே போடாம புரட்சி எல்லா இடத்திலும் கூட. அதே போல லூர்தம்மாள் பிரான்சிஸ் என்கின்ற நாகர்கோயில் இருக்கக்கூடிய சகோதரி பெண்ணை அவருடைய அமைச்சரவையில் ஆட்சி அதிகாரத்தில் ஒரு பெண்ணை கொண்டு வந்து புரட்சி செய்து காட்டுறார். ஆனால் 8 பேர் தான் வச்சிருந்தார். 8 பேர், 47 கோடி பட்ஜெட், ஒரு சிம்பிள் கரப்ஷன் அலிகேஷன் இல்லாம ஒரு ஆட்சி அதிகாரத்தை நடத்தி காட்ட முடியும் என்று 54 நம்ம காட்டியவர். அது மட்டும் இல்லை அருமை சொந்தங்களே, சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அவர்களும் கூட அவருடைய மந்திரி சபை 8 பேர் தான். சிவாஜி அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது 8 பேர் தான் மந்திரி சபையில் வச்சிருந்தாங்க. அஷ்டபிரதான் மண்டல் என்கின்ற பெயர், சிவாஜியுடைய மந்திரி சபை 8 பேர், அஷ்டபிரதான் மண்டல் என்கின்ற பெயர்ல மோஸ்ட் எஃபிஷியன்ட் கவர்னன்ஸ் 8 பேரை வச்சு கொடுக்க முடியும்னு காமிச்சாரு. அதை கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவருடைய அமைச்சரவையிலும் கூட 8 பேரை வச்சு காமிச்சார். அது மட்டும் இல்லை, காங்கிரஸ் தலைவராக போட்டியிட்ட பொழுது
தன்னை எதிர்த்து யார் போட்டியிட்டார்களோ அவர்களையும் கொண்டு வந்து தன்னுடைய மந்திரி சபையில் அமைச்சராக பொறுப்பு கொடுத்து, அதாவது அவருடைய அமைச்சரவையை பொறுத்தவரை நேர்மை இருக்கணும், நாணயம் இருக்கணும், நெஞ்சுரம் இருக்கணும், அதில் சமூக நீதி இருக்கணும் என்கின்ற அடிப்படையில் மட்டும்தான் அவருடைய அமைச்சரவை 63 வரைக்கும் இருந்துச்சு. இன்னைக்கெல்லாம் பதவியில் ஒருத்தர் ஏறினாங்கன்னா இறங்க மாட்டாங்க. பதவியில் ஏறுறது மட்டும்தான் கணக்கு, இறங்குறது கணக்கு இல்லைங்க. ஆனால் 1963 சிம்ம சொப்பனமாக ஆட்சி அதிகாரத்தில் உச்சத்தில் இருக்கும் பொழுது பெரிய பெரிய மனிதர்கள்லாம் ஆட்சியில் இருந்தது போதும், எல்லாமே 9 வருஷம் 10 வருஷம் 5 வருஷம் முதலமைச்சராக இருந்துட்டோம். காங்கிரஸ் கட்சி 1947 சுதந்திரம் வாங்கும் பொழுது எப்படி காங்கிரஸ் கட்சி இருந்ததோ இன்னைக்கு அந்த நிலைமை மாறி இருக்கிறது. நாம் மாறிவிட்டோம். மறுபடியும் அந்த நிலைமையை கொண்டு வரணும். மறுபடியும் காங்கிரஸ் கட்சி மக்களோடு மக்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக 1963 அவரே ஒரு பர்சனல் எக்ஸாம்பிள் செட் பண்றார். முதலமைச்சர் நாற்காலியிலிருந்து மறுபடியும் கீழே ஒரு சாதாரண தொண்டனாக நான் இறங்கி ஒரு கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினராக நான் வேலை பார்ப்பேன் என்பதெல்லாம் இந்திய அரசியலுக்கு புருஷங்க. இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு இதுவரை காமராஜர் ஐயாவுக்கு முன்பும் சரி, காமராஜர் ஐயாவுக்கு பின்பும் சரி, அவ்வளவு பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தானாக அந்த பொறுப்பிலிருந்து இறங்கி நான் மறுபடியும் அடிப்படை வேலை மக்களை நோக்கி நான் செல்கின்றேன் என்று யாரும் சென்றது கிடையாது. அந்த மாமனிதன் 1975 இறந்த பொழுது அவ்வளவு பெரிய ஒரு மனிதர் ஒரு தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டார். 1967 அதன் பிறகுதான் எக்ஸ்லாம் ஐயா தேர்தலில் தோற்ற பிறகு காமராஜ் ஐயாவுடைய பக்தனாக மாறினான். அதன் பிறகு ஒரு தேர்தல் ஜெயிச்சார், லோக்சபா நாகர்கோவிலிருந்து ஜெயிச்சார். அதன் பிறகு எமர்ஜென்சி வந்துச்சு. எமர்ஜென்சி காலகட்டத்தில் தன்னுடைய உயிரை விட வேண்டிய ஒரு கட்டாயமும் அவருக்கு ஏற்பட்டது. அந்த மனிதரை நீங்கள் முழுமையாக இந்த மனிதரை புரிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய தாய் எப்படி தாய்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாரு, பர்சனல் எக்ஸாம்பிள் எப்படி செட் பண்ணாரு. இன்னைக்கு இந்தியா முழுவதுமே குடிக்கிற தண்ணி பைப்பு மூலமாக வர வேண்டும் என்கின்ற திட்டம் இருக்கு. அன்னைக்கு காமராஜர் ஐயா ஒரு பர்சனல் எக்ஸாம்பிள் வச்சார். தன்னுடைய வீட்டுக்கு பைப்பு மூலமாக குடி தண்ணீர் வர வேண்டும் என்றால் அந்த கிராமம் முழுவதும் பைப்பில் தண்ணி வந்த பிறகுதான் தன்னுடைய வீட்டுக்கு வர வேண்டும் என்பதிலே தெல்ல தெளிவாக இருந்தார். அதுவும் உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக தமிழன் மணியன் ஐயா சொல்லியிருப்பார். ஒரு முறை வீட்டுக்கு சென்ற பொழுது தன்னுடைய வீட்டுக்கு பைப்பு மூலமாக குடி தண்ணீர் வரும் பொழுது தன்னுடைய தாயிட்ட கேட்கிறார், ஏன் நம்ம வீட்டில் பைப்பில் தண்ணி வருது? தாய் சொல்றாங்க, நடக்க முடியல, முட்டி வலிக்குது, பஞ்சாயத்துக்காரங்களே போட்டுட்டு போயிட்டாங்க. தன்னுடைய தாய்க்கு கொடுக்கப்பட்ட அந்த பைப்பு மூலமாக வரக்கூடிய குடிதண்ணீரை கூட அந்த பைப்பை பிடுங்கி எடுத்து திரும்ப பஞ்சாயத்து எடுத்துட்டு போக சொல்றாரு. லோக்கல் பஞ்சாயத்தை சொல்றாரு முதலமைச்சராக, ஊருக்கெல்லாம் பைப்பில் தண்ணி கொடுத்த பிறகு என் வீட்டுக்கு கொடுங்கிறார். ஒரு முதலமைச்சர் எப்படிப்பட்ட பர்சனல் எக்ஸாம்பிளை 1950 காலகட்டத்தில் ஒரு முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இதுதான் இன்னைக்கு உங்களை மோட்டிவேட் பண்ணணும். இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள், நீங்கள் இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு செய்தியாக ஒரு கதையாக கேட்டுட்டு இங்கிருந்து வெளியே போனதுக்கப்புறம் உலகம் இந்த மாதிரி இல்லையே, காமராஜர் ஐயா மாதிரி உலகம் இல்லையே, இன்னைக்கு மட்டும்தான் மேடையில் பேசுகிறாங்க, ஆனால் காமராஜர் ஐயாவு மாதிரி மக்கள் வாழ்றதில்ல, காமராஜர் ஐயாவை போல ஆட்சியாளர்கள் இல்லை என்று சொல்லி நீங்கள் நடந்து விடக்கூடாது. இந்த நோக்கமெல்லாம் ஏன் படிப்படியாக இவ்வளவு விஷயத்தை செய்கிறாங்கன்னா, இங்கிருந்து அடுத்த காமராஜரை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியே நடக்குதுன்னு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் காமராஜர் ஐயாவை பற்றி இவ்வளவு பேசுவதற்கான காரணம், காமராஜர் ஐயாவை போல உங்களை உருவாக்கணும். எளிமை இருக்கணும், நேர்மை இருக்கணும், நாணயம் இருக்கணும், உங்களுக்கு கல்வி அறிவு இருக்கு. காமராஜர் ஐயாவுக்கு கல்வி அறிவு இல்லை, ஞான அறிவு மட்டும்தான். ஞான அறிவில் இவ்வளவு விஷயம் செஞ்சார். உங்களுக்கு கல்வி அறிவு, அப்பா அம்மா ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு இந்த பள்ளிக்கூடத்தில் உங்களை படிக்க வைக்கிறாங்க. பள்ளிக்கூடமும் 41 ஆண்டுகளாக 1985 இருந்து இந்த இடத்துல உங்களுக்கு அந்த கல்வியை போதித்துக் கொண்டிருக்கிறதுனால நீங்கள் காமராஜர் ஐயாவுடைய குவாலிட்டி உங்களுக்கு வரணும். அதுபோல் நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு நிகழ்வுகள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, காமராஜர் ஐயாவுடைய காலத்தில் 9 ஆண்டுகள் தெளிவாக இருந்தார். எந்த காரணத்திற்கு கூட தமிழகத்தில் இன்னைக்கு டாஸ்மாக் என்று சொல்லக்கூடிய கடைகளோ சாராய கடைகளோ நாங்கள் திறக்க மாட்டோம் என்பதில் தெல்ல தெளிவாக இருந்தார். 47 கோடி ரூபாய் பட்ஜெட்டும் கூட சுத்தமான ஒரு பட்ஜெட். ஒருவரை குடிக்க வைத்து அதிலிருந்து வரக்கூடிய பணத்தின் மூலமாக ஒரு அரசு ஒரு பட்ஜெட்டை போட்டு மக்களை முன்னேற்றுகின்றோம் என்று சொல்லவில்லை. அந்த அந்த நெஞ்சுரமும் அந்த நேர்மையும் காமராஜர் ஐயாவுக்கு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு தமிழகத்தில் எத்தனை பேர் குடிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தினுடைய ஆய்வின்படி 18 வயசுலேருந்து 70 வயசு ஆண்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 24% பேர் குடிக்கிறாங்க. குடிக்கின்ற ஆண்களில் 18% பேர் போதைக்கு அடிமையாக, ஆல்கஹால் அடிக்ஷன் அவங்களுக்கு இருக்கு. இதையெல்லாம் எதிர்க்க வேண்டிய கட்டாயமும் கடமையும் நமக்கு இருக்கு. இன்னைக்கு எல்லா குழந்தைகளையும் சென்சிடைஸ் பண்ணணும், ஆல்கஹாலை பற்றி சென்சிடைஸ் பண்ணணும், ட்ரக்ஸை பற்றி சென்சிடைஸ் பண்ணணும், பேரண்ட்ஸை நம்ம சென்சிடைஸ் பண்ணணும். ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை, ஒரு மதுவில்லாத போதை இல்லாத ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்றால் நாம் அனைவரும் ஒன்று சேரும் பொழுது மட்டும்தான் அது நடக்கும்.
தமிழகத்தில் 24% பேர் ஆண்கள் 18லிருந்து 70 வயசு குடிக்கிறாங்க அப்படிங்கிறது 4ல் ஒருத்தர். அப்படி எப்படிப்பட்ட சமுதாயத்தை நாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம்னு யோசிச்சு பாருங்க. அதுல குடிக்கிறவங்கள 18% பேர் அடிக்ஷன் இருக்கு, அதன் மீது ஒரு 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 மீள முடியாத ஒரு விஷயம் இருக்குன்னா எப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்குறோம் நீங்க பாருங்க. தமிழகத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய இந்த கஞ்சா புழக்க வழக்கத்தையும் கூட கட்டுப்படுத்த வேண்டிய கடமை நம்முடைய சமுதாயத்துக்கு இருக்கு. அதையும் கூட நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த 1 மாத காலமும் கூட வீதலிட சமைப்பு தமிழ்நாடு முழுவதுமே இதை ஒரு பெரிய ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக எடுத்திருக்கின்றோம். அதில் நீங்களும் பங்கு பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரத்தில் மாணவ செல்வங்கள் நீங்கள் தெளிவாக இருக்கணும். குடிக்கிறவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க கண்டிப்பாக விடுவாங்க. அதனால் உங்கள் வீடாக இருக்கட்டும், தெருவாக இருக்கட்டும், எல்லா இடத்திலும் கூட மாணவ செல்வங்கள் நீங்களும், ஏன்னா இந்த சமுதாயத்தில் நீங்கள் வாழ போகிறீங்க, இந்த சமுதாயத்தை நீங்கள் வருங்காலத்தில் ஆள போகிறீங்க. அதனால் நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டிய ஒரு கடமையும் கட்டாயமும் இங்கே இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் இருக்குது.